நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நார்த் இந்தியன் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். சிக்கன் ஸ்கின் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம் பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், 3 அன்னாச்சி பூ, இது எல்லாமே சேர்த்து ஒரு பொடி பண்ணி வச்சுக்கணும். காஷ்மீரி சில்லி பவுடர், குங்குமப்பூ 2 பிஞ்சு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர். சிக்கனை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு நம்ம மாற்றியாச்சு. குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறோம். பொடி பண்ண மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். மேரினேஷனுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இது மசாலா சிக்கனோட நல்லா சேர்ற மாதிரி நல்லா கிளறி வச்சிடணும். கிளறி வச்சுட்டு இந்த மசாலா பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறணும் நமக்கு சிக்கனோட. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த குங்குமப்பூ, காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்து அந்த வாசனை சிக்கனோட நல்லா நமக்கு செட் ஆகும் நமக்கு. இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பட்டை எடுத்துருக்கேன், ஒரு பீஸு, ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், பிரியாணி இலை 2, காஷ்மீரி சில்லி பவுடர் அகைன், இது பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 பெரிய வெங்காயம் நீட்டாக நறுக்கி வச்சுருக்கு, ஒரு 4 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி தழை, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நெய் யூஸ் பண்ண போகிறோம், சமைக்கிற எண்ணெய், தக்காளி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு, உப்பு தேவையான அளவு. இது பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுருக்கோம், ஒரு அரை மணி நேரமாக அரிசி ஊற வச்சுருக்கோம். இது 4 பேர் சமைக்கிறதுக்கான அளவு பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிளாஸ் போட்டிருக்கேன். இது நம்ம சிக்கன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே மேரினேட் பண்ணது. அடுப்பில் ஒரு திக்கான பாத்திரம், அடியில் திக்கான பாத்திரமாக ஒன்று வச்சுக்கணும். நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் அதுவுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மசாலா ஐட்டம் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆனியன். பார்த்திங்கன்னா நல்லா முறுக்கி போடுங்க, அப்போ தான் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வரும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆனியன் சீக்கிரமாக வதங்கினா ஒரு சின்ன ஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டோன்னா ஆனியன் நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா முழுசாக போடுறோம் நம்ம. நீங்கள் இப்போ நறுக்கி போட்டிங்கன்னா பிரியாணி ரொம்ப காரமாயிடும். இப்போ பச்சை மிளகாய் போட்டு 1 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கணும் நம்ம. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்தது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, அது எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா சுருங்கிடும் நமக்கு. தக்காளி போட்டு ஒரு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி புதினா தழை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல கலரை கொடுக்கும். காரம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா சிக்கன் 2 மணி நேரம் மேரினேட் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா குங்குமப்பூ, அப்புறம் நம்ம ஆட் பண்ணியிருக்க தயிர் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். ப்ளஸ் சிக்கனை நல்லா சாஃப்டாக இருக்கும். சிக்கன் வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். நம்ம இது தண்ணி பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் ரொம்ப கரெக்டாக நம்ம ஆட் பண்ணாங்க. நம்ம எந்த டம்ளரில் கிளாஸில் நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ அதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன்.
ஸோ தண்ணியோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:2 3 கிளாஸ் நான் இப்போ ரைஸ் போட்டிருக்கேன் நான். ஸோ 6 டம்ளர் தண்ணி வைக்கணும் நம்ம மொத்தமாகவே. சிக்கன் வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வச்சு நம்ம வந்து இறக்கணும். நம்ம இப்போ நம்ம குக்கருடைய லிட் போட்டு முடியாச்சு. 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். சிக்கன் வந்து 2 விசில் வச்சு நம்ம இறக்கிட்டோம். நம்ம இப்போது ரிமைனிங் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் வேக வைக்கிறதுக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கோம். இப்போது பேலன்ஸ் 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துருச்சு நமக்கு. கடைசியாக பார்த்திங்கன்னா வந்து ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் பார்த்திங்கன்னா வந்து மூடி போட்டு விசில் வைக்காமல் ஒரு 20 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு நம்ம இறக்க போகிறோம். இப்போ நம்ம கடைசியாக லிட் க்ளோஸ் பண்ணுறதுக்குனால உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரம் வேணும்னா லைட்டாக காரம் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நமக்கு நார்த் இந்தியன் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த திராட்சை இருக்குது இல்லையா, நம்ம பாயாசத்துக்கு ஆட் பண்ண திராட்சையை பார்த்திங்கன்னா நிறைய ஆட் பண்ணுவாங்க. அவங்களுடைய பிரியாணி கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டைலில் பண்ணும்போது நம்ம தேவையான காரம் உப்புலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே முடிஞ்சது. நம்ம வந்து குக்கருடைய லிட் போட்டு மூடியாச்சு. இப்போ வந்து ஒரு மீடியம் டு சிம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து விசில் வைக்காமல் வந்து வச்சு இறக்கிட்டோன்னா நமக்கு சுவையான பிரியாணி 100% பார்த்திங்கன்னா வந்து ரெடி ஆகிருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. பிரியாணி பாருங்கள் எவ்வளோ ரைஸ் நீட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். கலர்ஃபுல் நார்த் இந்தியன் ஸ்டைல், கஸ்டமைஸ்டு நார்த் இந்தியன் ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அது குங்குமப்பூ வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக வருதுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.